இப்போ அமைதியாக இருக்குல்ல ஊர். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அமைதியாக இருக்காது. ஒவ்வொரு ரோட்டு வழியிலும் கத்திக்கிட்டே போவோம். எங்கள் வீட்டில் டயர் கொளுத்த விட மாட்டோம். அது டயரு மேலே போட்டால் புத்துரும் தெரியுங்களா? பிளாஸ்டிக் பெரும்பாலும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் இது தூக்க முடியும். அப்படியா? இங்கே வண்டி வருதுடா. வண்டி வருது. இப்படி ஓரமாக செவுத்துக்கிட்டு வந்துடணும்னு. ஏய் அப்பெல்லாம் கத்துறோம்னா இங்கிருந்து மேக்க வரைக்கும் கேட்கும். அப்படி கத்துவோம். என்ன லட்சுமி? எங்க நீங்க கத்துங்க பார்ப்போம். இப்போ கொஞ்சம் வெக்கமாலாம் இருக்கு. பனைமரத்தெல்லாம் போய் கொளுத்தி விட்டுருவோம். காட்டுக்குள்ளே போய் பனைமரம் உடகிடலாம் இருக்குமா, தீயை தூக்கி வேலை தூக்கி போட்டுருவோம். அன்னைக்கு ஃபுல்லாகவே ஊர் முழுக்க புகையாக தாண்டா இருக்கும். கண்ட மணிக்கு சுற்றுவோம். பொம்பளை பிள்ளைலாம் சுத்தாது. நாங்களும் வெளியே போக மாட்டோம்டா. நாங்களும் திட்டிகிட்டு இருப்போம். பாருங்களா இப்படி சோவாரிட்டு விளையாடுறான்னு. வீட்டு வாசல்ல எல்லாம் போய் கத்துறது. இந்த மாதிரி குப்பை வேறு எவ்வளோ குப்பை கிடக்கு. ஒவ்வொரு வீட்லேயும் இந்த குப்பை இப்படி தான் குப்பை கிடக்கும் வாசலில். அடுத்த காலையில் எல்லாரும் திட்டிக்கிட்டே போயிருக்கோம். அதுவும் நல்ல நல்ல வார்த்தைகளாக இருக்கும். நம்ம கிராமம்னா எப்படி இருக்கும்னு